நம்ம இப்போ எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு லேசாக சிம்மில் வச்சு லேசாக வந்துட்டுன்னா அதை கலக்குங்க. அதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற 4 எக்கையும் போட்டு பரட்டி எடுத்துருங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கங்க. இது கூட 1 ஆனியன் நல்லா ஸ்லைஸ்டாக கட் பண்ணியிருக்கிறது, 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்ட் போட்டுட்டு இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி எடுத்து அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த ஆனியனோட போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேணும்னா லேசாக உப்பு மேலே போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதோட 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் 5 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு கலக்குங்க. இதுக்கு 3 கப் வாட்டர் ஊற்று. இதில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு கலக்குவோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அப்புறம் இது அப்படியே சிம்மில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வைங்க. இதோட நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை அப்படி லேசாக வச்சுட்டு அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதையும் லேசாக மேலே போடுங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ லேசாக ஒரு கலக்கி விட்டுட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலக்க வேண்டாம், லேசாக கலக்குங்க. கலக்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா குக்கர் மூடலாம். குக்கரில் மூடிட்டு அந்த ஒரு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க. இப்போ தம் இறங்கினோன்னே நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஆசமான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.